ஆலயம் செல்வம் நம் அன்பர்கள் வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது திருமுல்லைவாயில் சீனிவாச பெருமாள் திருக்கோயில். ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில். ஓம் நமோ நாராயணா. திருப்பதி சீனிவாச பெருமாள் போலவே இங்கேயும் சுவாமி நின்ற கோலம். இவரை பார்க்கும்போதே டக்குன்னு நமக்கு அவர் ஞாபகம் தாங்க வருது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு இந்த கோயில் போகும்போது. நாங்கள் திருமுல்லைவாயிலில் மாசிலாமணீஸ்வரர் கோயில், கொடியடையம்மன் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலும் பச்சையம்மன் கோயிலும் பார்க்க தான் போனோம். ஆனால் அங்கே சீனிவாச பெருமாள் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. பஸ்ஸை விட்டு இறங்கினதுக்கப்புறம் ஒரு கோபுரம் இருந்துச்சு. சரி, அந்த கோயில் தானோன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் போனோம். பார்த்தா எனக்கு சீனிவாச பெருமாள் எனக்கு கூப்பிட்டு காட்சி தந்து எனக்கு அருள் புரிஞ்ச மாதிரி இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. மேலே தாளத்தோட அப்படி தான் இருந்துச்சு. உள்ளே போய் சுவாமியை பார்த்த உடனேயே என் மனசில் ஒரு வேண்டுதல் இருந்தது. அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும்னு எனக்கு மனசுக்கு தோணிட்டு, சுவாமி உள்ளே பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்த உடனே பிரசாதமும் கொடுத்துட்டாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கோயில் மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால ஒரே சவுண்டு, வண்டிங்க போயிட்டு வந்துட்டுருக்கு. ரொம்ப ஜாஸ்தி சவுண்டாக இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி அங்கே வாசித்த மேலே சத்தம் கேட்டுச்சுங்க. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு எனக்கு. நீங்கள் திருமுல்லைவாயில் போகிறீங்கன்னா நிச்சயம் அந்த சீனிவாச பெருமாள் கோயில் விசிட் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப திருப்தியாக, ரொம்ப அப்படியே நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பெருமாள் என்னை பார்த்து கூப்பிடும்போது உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இந்த கோயில் போயிட்டு வாங்க. கோயம்பேட்டிலேருந்து நீங்கள் ஆவடி பஸ் ஏறினீங்கன்னா திருமுல்லைவாயில் ஸ்டாப்பிங் இறங்குங்க. இறங்கின உடனே லெஃப்ட் சைட்லேயே ஒரு 10 அடி தூரத்துலேயே சீனிவாச பெருமாள் கோயில் இருக்குது. ரொம்ப அற்புதமான கோயில். நீங்கள் போயிட்டு வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட வேண்டுதல் அத்தனையும் அந்த பெருமாள் நிறைவேற்றி கொடுப்பாரு. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பதிவுகள் எல்லாத்தையும் முழுமையாக பாருங்கள். பாசிட்டிவ் வைப் கொடுக்குற ஒரே இடம் கோயில் மட்டும்தான். கண்டிப்பாக நிறைய கோயில்கள் போங்க. உங்களோட கஷ்டங்கள், சந்தோஷம் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கடவுளை மிஞ்சின துணை நமக்கு யாரும் கிடையாதுங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.